நேத்து நடந்த 1 எபிசோட பார்த்துட்டு தயவு செய்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா இதை லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 எபிசோட பார்த்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் இந்த பாரு அழுதே சீன் போடுது, எது பண்ணாலும் அழுக அப்படின்ற மாதிரி தான் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? தெரியுமா? ஆனா 24/7ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, மொத்த வீடுமே ஒண்ணு கூடி வார்டன் வசந்திய போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துச்சிங்க. ஏன் கூடவே சுத்துதே ஒரு செவால எஃப்ஜே, அதை யாராவது நோண்டுவாங்களா அப்படின்னு பார்த்தா வியானா மட்டும் தான் வந்து நோண்டிட்டு இருக்கு. அதுவும் வேற மாதிரியான நோண்டல். அது பேலன்ஸ் இருக்கிற எல்லா பீஸுங்களுமே பார்வை தான் போட்டு செய்யும் செஞ்சிட்டு இருக்குதுங்க. செய்யுங்கடா பத்தாவதுக்கு நேத்து இவங்களுக்கு 3 டேஸ் ப்ராப்ளம் வேற போல இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சிலர் என்ன தெரியுமா இப்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா இந்த பார்வை அடிச்சு காலி பண்ணா போதும், அதனால பார்வை அடிக்கலாம் வாங்கடா அப்படின்னு ஒண்ணு கூடிடுற கேங்கு ஒரு பக்கம். இந்த பக்கம் நம்ம வியானா, நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ நான் கியூட் தான், பேசினாலும் கியூட், அழுதாலும் கியூட், அசிங்கமா மேக்கப் போட்டு விட்டாலும் நான் மட்டும் தான் கியூட் அப்படின்னு மனசார நம்பி என்னென்ன செஞ்சாங்க தெரியுமா நேத்து? கங்காவை இந்த உலகத்துல எந்த ஊர்ல எந்த மூலையில கொண்டு போனா கூட அவளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதெல்லாம் என்னன்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஆரம்பத்திலே நம்ம பொய்யான போர்ட்ல போய் ஒரு சில விஷயங்கள்லாம் வரைஞ்சி எழுதி வச்சிருக்காங்க. லெஃப்ட்ல இருக்க பொண்ணு தான் வசந்தி என்கின்ற பாருவான், ரைட்ல இருக்கவரு தர்மலிங்கம் என்கின்ற அமித்தான். அது சரி, குட்டிவாடன் என்கின்ற எஃப்ஜே எங்க அப்படின்னு பார்த்தா கீழே ஒருத்தர் பிளஸ் போட்ட மாதிரி உடம்பு வச்சிருக்காருல, அவர் தான் குட்டிவாடனாமா, குட் ஹியூமன் இந்த ஸ்கூலாமா. டேய் என்னடா கோவம் இவ்வளவு அசிங்கமா வரைஞ்சு வச்சிருக்கிற? அது என்ன இலவா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா வியானா இப்படிப்பட்ட பொண்ணுன்றது நமக்கு தெரியாம போச்சா இத்தனை நாளா? இல்ல இப்பதான் இந்த மாதிரிலாம் பண்ணி இதுதான் ஒரிஜினல் வியானா, இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தேன், இதுக்கு மேல மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே வந்துச்சான்னு தெரியல. பட் உண்மையான வியானாவா இப்படி இருந்தாலும் சரி, பொய்யான வியானாவா அப்படி இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலுமே இது விஷம் தான். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இன்னொரு பக்கம் ஒரு லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்காங்க, வசந்தி தர்மலிங்கம், அதுக்கு மேல ஒரு ஹார்ட், அதுல ஒரு அம்பு, கீழே ஒழிக அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. இது வியானா தான் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா எனக்கு தான் தமிழே தெரியாது, மதர் ப்ராமிஸ் நான் எழுதல அப்படின்றாங்க. இந்த பக்கம் கமருதீன் இல்ல இந்த பீஸ் தான் எழுதிருக்கு, எனக்கு தெரியும் நம்புங்க அப்படின்னு அடிச்சு சமாளிக்கிறாரு. பட் யார் இப்படி எழுதுனது அப்படின்றது 1 ஷோலையும் தெரியல, 24/7லையும் தெரியல. பட் எனக்கு என்னமோ சபரி திவ்யா இந்த 2 பீஸுங்க மேலதான் லைட்டா டவுட்டா இருக்கு. ஏன் மேலையா பெருசு இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க. உங்களுக்கு ஒருவேளை யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இத பார்த்த உடனே பிரின்சிபல் நோட்டீஸ் போர்ட்ல எடுத்துட்டு போய் ஒட்ட, ஏங்க அவங்க தான் அசிங்கப்படுத்துறாங்கன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு பாரு அதை எடுத்துன்னு வந்து டேபிள் மேல வச்சு அது மேல மக்க தூக்கி வச்சு மறைச்சிட்டாங்க. ஆனா இது யாரு பண்ணாங்கன்னு கேட்டு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிரின்சிபல்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பட் இதுக்கெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ணல, இருந்தாலும் ஒரு ஓரமா கடுப்பு இருக்கு தானே செய்யும், அதை அப்படியே உள்ள வச்சிட்டு இருந்தாங்க, பெருசா ஓவர் ரியாக்ட் பண்ணாம. அப்புறம் எப்பதான் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க 1 by 1 ஃப்ளோல வருவோம். ஒசுக்குன்னு இங்க இருந்து அங்க போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் நடுவுல நடந்ததெல்லாம் மறந்துடுவேன். சோ கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நமக்கு என்ன பாஸ், அவனதான் வாய் வலிக்கும். அவனே செத்தங்கடா. அடுத்து இந்த வியானா போய் விக்ரம் கிட்ட நான் ஒரு அழகிய ராட்சசி அப்படின்ற மாதிரி கழுத்துல பெல்ட்ட போட்டுக்கிட்டு யார வேணா நீ பகைச்சிருக்கலாம் இந்த ஸ்கூல்ல, ஆனா இது வியானா என்னையே பகைச்சுக்கிட்டியா அப்படின்னு அவர் போட்டிருக்க ஐடி கார்டு எடுத்து அதுல இருக்க ஐடியை மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு எடுத்துன்னு போய் ஒளிச்சு வச்சிட்டாங்க. இந்த பீஸ் இந்த வாரம் ஃபுல்லா நான் கேமரால தெரியணும் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம தர்பூசணிக்கு அடுத்தபடியே இந்த கேமராவை கடுப்பேத்துறது இந்த வியானா தான். அடுத்து விக்ரம் சபரிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஹாட் அண்ட் கோல்டுன்னு ஒரு கேம் விளையாட போறோம், அதனால பாருவோட புடவை எடுத்து ஒளிச்சு வைக்க போறேன் அப்படின்ட்டு. இல்ல தெரியாம கேக்குறேன், இவர் கண்ணுக்கு பாரு மட்டும் தான் தெரியவாரா? ஏன் கனி, பிரஜன், அமித் இல்ல எஃப்ஜே இவங்கள யாரோட ஐட்டமாவது எடுத்து ஒளிச்சு வைக்கலாம்ல? ஆனா அதெல்லாம் முடியவே முடியாது, நான் பாருவோட ஐட்டத்தை தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு அந்த பீஸே அடிச்சு இந்த பீஸ் ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்குது போல இருக்கு. எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். அடுத்த சீன்ல போய் பார்த்தா இந்த வியானா விக்ரம கடுப்பேத்துறன்ற பேர்ல ஏதோ ஒரு பேப்பரை கிழிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே டாஸ்க்ல ட்ரே கீச்சு போட்டுருச்சு. சொல்லவா வேணும் நம்ம விக்ரமுக்கு, எப்படா அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டே கிடைக்கிறப்போ விடுவாரா நம்ம ஆளு சும்மா? வியானா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? நீ கிழிச்சது சாதா பேப்பர் இல்ல, டாஸ்க் லெட்டர். பொறுப்பு இருக்கா? பிக் பாஸ் மதிக்க மாட்டியா? அவர் யாரு? நமக்கெல்லாம் சோறு போடுற தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பீஸ புடிச்சு கத்திட்டு இருக்க. இந்த பீஸ் வியானாவை போட்டு இந்த கத்திட்டு இருக்க. என்ன அந்த ஒரு பீஸ் இன்னும் சவுண்ட் கொடுக்காம இருக்குன்னு பாத்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டாரு சொம்ப தூக்கிட்டு. சரி ஆனது ஆயி போச்சே, அதை ஒட்ட வைக்க சொல்ல வேண்டியதானே, அதுக்கே கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு விக்ரமுக்கு அகைன்ஸ்டா. ரவுடிங் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே ஒட்டுறேன் அப்படின்னு ஒட்டிட்டு கேமரா முன்னாடி வந்து நின்னுட்டு தோப்பு காரணம் போடுறாங்களாம். என்னடா இதெல்லாம் கியூட்னு நினைச்சு பண்றீங்களா? அப்படிலாம் இல்லடா, துப்பிர போறோம் போடா அப்படின்னு அந்த கேமரா கன்ஃபார்மா திட்டி இருக்கும். என்ன கியூட்டா பண்றியா?
கியூட்டா இல்ல. அடுத்து திவ்யா என்ன சொல்றாங்க, நான் மொட்டை கடிதாசி எழுத போறேன், யாராருக்கு யார் மேல என்ன பிரச்சனை இருக்கோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க எஃப்ஜே என்ன சொன்னாரு, குட்டி வார்டனை வெளியே தள்ளிவிட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் இழுத்துக் கொண்டார் பெரிய வார்டன் அப்படின்னு எழுதி போட்டார். இத தெரியாத வசந்தி அம்மா ஏதோ எழுதுறாங்க போல இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே உப்புமாவை தின்னுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கே, இருக்க கூடாது, வாடா நம்ம பிளான் போட்ட மாதிரி அவங்க புடவையை திருடி வைப்போம் அப்படின்னு இவங்களும் சுபிக்ஷாவும் அந்த புடவையை திருடி வச்சுக்கிட்டாங்க. சோ நம்ம கனி போய் யார் எடுத்து வச்சீங்க அப்படின்னு கேட்க, யார் வேணா எடுத்து வச்சிருக்கலாம், பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஆனா அவங்கள போய் தேட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு விக்ரம். அப்பவே தெரிஞ்சு போச்சுல கனிக்கு, நீ தானே எடுத்து வச்சிருக்க, போய் கொடு அப்படின்னு சொல்லாம பாரு கிட்ட போய் இவர் சொன்ன டயலாக அப்படியே ஒப்பிக்கிறாங்க. யாரோ திருடிட்டாங்க தான், நீங்க தானே தேடணும், போய் தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. சரி அந்த பீஸுங்க தான் சேலையை திருடி வைக்குதுங்களே, இதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அமைதியா விட்டு போக வேண்டியது தானே. விடவே மாட்டேன். அப்படி இருந்திருந்தாவே பெருசா பிளான் போட்டோம், இந்த அம்மா ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணலையே அப்படின்னு கடுப்பாய் விட்டுருப்பாங்க. ஆனா இந்த அம்மா என் சாரியை போய் எடுத்து வைக்கிறாங்க, காணோன்னு எப்படி போய் தேடுறது இல்ல கேக்குறது அப்படின்னு ஒவ்வொன்னும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை சாரியை திருடி வச்சதுங்க, மத்தபடி வேற ஏதாவது ஐட்டங்களை திருடி வச்சிருந்துச்சுன்னு வச்சுங்க, விக்ரமுக்கு மொட்டை அடிச்சு தலையில சந்தனத்தையே தடவி விட்டுருக்கும் நம்ம பாரு. ஜஸ்ட் மிஸ்ல இந்த விக்ரம் பைபிள் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒரு அரை விட்டான்னு வச்சுக்கா, கருப்பா இருக்கிறவன் மூஞ்சி முகரெல்லாம் சகப்பா மாறிடும். அவ பொண்ணு இல்லடா, ஃப்ராக் போட்ட பையன். ஆனா பாருங்களேன், பிராங்க் பண்ணணும்னாலும் முடிய கட் பண்றது பாருவோடது, சாரி ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னாலும் விக்ரமுக்கு பாரு தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஏன் தலைவர் கனியை தொடவே மாட்டாரு, ஒருவேளை சோத்துல கீத்துல விஷம் வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு பயந்துருப்பாரோ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஏன்? எங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் சார், நீங்க என்னடா? ஓ சாரி மிஸ்டர் ரகுவரன். இன்னொரு பக்கம் இவருக்கு பார்ட்னரா திருடி வச்சாங்க தெரியுமா, சுபிக்ஷா. அந்த அம்மா ஏற்கனவே வீட்டுக்குள்ள ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, ஏன்னா எல்லா ப்ரோமோலயும் இவங்க தான் வராங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, எப்பவும் போல பீட் பாக்ஸ்ன்ற பேர்ல மைக்ல ஃபுல்லா எச்சு துப்பி வச்சிட்டு இருக்குது இந்த பீஸ். சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார். இப்ப நம்ம கம்ரு சும்மா இருப்பாரா, பாரு வேற அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து அரவணைப்பு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல கண்ணை தொடச்சு கட்டி புடிச்சு ஆறுதல் மேல ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க தப்பா நினைக்க கூடாது, அவர் அங்க ஆறுதல் சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் கட்டி புடிச்சாரு. அப்படிதானே கம்ரு? இப்ப நம்ம ரம்யா என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒருத்தங்க அழுகுற வரைக்கும் பாத்துட்டு இருக்காதீங்க, உங்க பிராங்க் எல்லாம் ஓகே, ஆனா அழுகுறாங்க அப்படின்னா கொடுத்துடணும்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பீஸும் பயந்து போய் இந்தாங்க உங்க புடவை அப்படின்னு கொடுத்துருச்சு. நம்ம ரம்யா இவ்வளவு நல்லவங்களா, இத்தனை நாளா இது தெரியாம உங்களை வேற கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க. ரொம்ப கேவலமா திட்டிட்ட, மனசுல வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன். இப்ப நம்ம பாரு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் இவங்களோட அண்டர்வேர் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்றாங்க. அதை பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருக்கும் பட்சத்தில் என் ஜட்டியை காணோம் யாராவது பாத்தீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் புலம்பி இருப்பாங்க. ப்ரோமோ கண்டென்ட் அதெல்லாம், அதை பண்ணாம மூலையில உட்காந்துட்டு கதறி எழுதுகிட்டு இன்னமா நீ போமா, அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. அண்ட் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஆல்ரெடி அவங்களுக்கு 3 நாள் ப்ராப்ளம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களையே புடிச்சு நோண்டிட்டு இருந்தா நம்ம வீட்லயே அக்கா தங்கச்சி பொண்டாட்டி அம்மா எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க இந்த சிச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம பாரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? சோற திங்கிற கையாலேயே நங்குன்னு டேபிள் அடிச்சு ஃபன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஃபன்னி கிடையாது அப்படின்னு பயங்கரமா கத்தி கத்தி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த விக்ரமுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ நான் இப்படி நினைச்சு பண்ணவே இல்லை சார், ஜாலியா பண்ணணும்னு நினைச்சு பண்ணேன், ஆனா 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு அழுது கூப்பாடு போட்டுருச்சு அப்படின்னு கதறிட்டு இருக்காரு. இப்ப பார்வோடுது ஒரு பக்கம் முடிஞ்சு அப்படின்னா நானும் அவளுக்கு ஈக்குவலா பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியானா இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுல அடுத்தபடியான கிரிஞ்ச் என்னவென்றால், கிளாஸ்ல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ அம்மணி மட்டும் தனியா போய் ஒளிஞ்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இத தன்னோட தற்போதைய காதலனான எஃப்ஜே கண்டுபிடிச்சு கூட்டின்னு போய், இங்க பாருங்க இந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா, நான் தான் கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா, நான் குட் பிளேயர் அண்ட் குட் குட்டி வாடன், எனக்கு யாரும் வஸ்ட் கொடுத்துட கூடாது அப்படின்றத காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணுது இந்த பீஸ். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இப்போ நம்ம டீச்சர்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் பத்தின ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வியானா ஒழுங்கா ட்ரெஸ்ஸிங் பண்றது கிடையாது, பேச்சை கேட்கறது கிடையாது, கண்ட இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறது, இந்த மாதிரி பல சேட்டைகள் பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி வர வச்சு, நீங்க அதிகமா மேக்கப் தானே போடுவீங்க, இன்னைக்கும் அதே மாதிரி மேக்கப் தான் போட போறீங்க, பட் போட்டு விட போறது நம்ம விக்ரம் அப்படின்னு சொல்ல அந்த பீஸுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. இருடி என்னையா கடுப்பேத்துற, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு லிப்ஸ்டிக் மை எல்லாத்தையும் மூஞ்சில போட்டு தேய்னு தேய்ச்சி கிரட்ஜ் படத்துல வர்ற பேய் மாதிரி ஆக்கி விட்டாரு. இத பார்த்துட்டு நம்ம அம்மனி சும்மா இருப்பாங்களா, நான் ஒரு ஹீரோயின் மெட்டீரியல், என்ன இப்படி பண்ணி விட்டீங்களே, எனக்கு இந்த முகத்தை காட்ட விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் புது கண்டென்ட் பண்ண போறேன்னு சொல்லி கட்டில் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. காதலியை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி வந்த அந்த பட்டாம்பூச்சி வீடு ஃபுல்லா தேடுது.
பார்த்தா எங்கேயும் காணோம். அப்புறம் ஒரு 20 நிமிஷம் தேடினதுக்கு அப்புறம் கட்டில கீழே போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஏன்டா ராஜாத்தி எதுக்கு அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த முகத்தை என்னால் கேமரால காட்ட முடியாது, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா, எனக்கு உனக்கு நடந்திருந்தா தெரியும் போடா அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த முகத்தை விட இந்த முகத்துல தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க வியானா. ஏன் நீங்க இப்படியே சுத்தக்கூடாது? டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அடுத்து இப்ப நாங்க புகார் பெட்டியை படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. மத்ததெல்லாம் ஃபன்னியா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் நம்ம FJ எழுதின இந்த லெட்டர் வந்துச்சு. அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, தர்மலிங்கம் சார் கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற காரணத்தினால குட்டிவாடன் கையை காயப்படுத்திட்டு தர்மலிங்கம் சார் அவர் வசப்படுத்தி அடுப்பாங்கரைக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. இதனால் குட்டிவாடன் மனதளவில் பயங்கரமாக காயமடைந்தார் அப்படின்னு படிச்சு காமிச்சாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாரு, யார் இதை இப்படி எழுதினது அப்படின்னு ஆரம்பத்துல சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா போக 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 ஈவில் மோடுக்கு மாதிரி, யார் எழுதுனது சொல்லுங்க, யார் எழுதுனது, இப்படிதான் எழுதுவீங்களா ஓகே 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 ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரையும் விசாரிக்கிறன்ற பேர்ல அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா, தர்மலிங்கம் சாரை தன்வசப்படுத்தி அப்படின்றத அழுத்தி அழுத்தி சொல்ல நம்ம தலைவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஏங்க அவனுக்கு தான் புத்தி கேட்டு போய் எழுதி வச்சிட்டாங்க அப்படின்னா அதே ஏங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க? நான் ஒரு ஃபேமிலி மேன், எனக்கு கிடைத்த குடும்பத்தை நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்க அழுத்தி அழுத்தி சொல்றதுனால வெளியே தப்பா போயிடாதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. நியாயமான கேள்விதான், அதை ஈஸியா விட்டு போயிடலாம். இருந்தாலும் எழுதுனவனை வச்சு செய்யணும்ல, அதுக்கு இந்த பாயிண்ட வச்சு தான் அடிக்க முடியும். ஆனா என்ன பண்றது, பரிதாபப்பட்டு நீ இந்த குயில வந்து மாட்டிக்கின அப்படின்றதுதான் நம்ம பாருவோட மைண்ட் வாய்ஸ். அதுக்கேத்த மாதிரி இது ஜாலியா ஒரு ஃபன் டாஸ்க் தானே, இது அப்படியே விட்டு போலாம் அப்படின்னு இல்லாம ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு சீரியஸா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. இவருக்கு இதான் வேலை. பட் இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி பிராங்க் பண்றதுக்குன்னு 1008 பேர் இருக்காங்க. மொட்டை கடுதாசி யார வேணா வச்சு எழுதிருக்கலாம். ஆனா ஸ்டார்ட் டு எண்ட் வார்டன் 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 அப்படின்னு இந்த பீஸையே போட்டு அடி அடின்னு அடிச்சா கடுப்பாக தானே செய்யும், அழுக வரதானே செய்யும். எல்லாரும் சேர்ந்து நம்மளே டார்கெட் பண்றானுங்களே அப்படின்ட்டு அதுக்கேத்த மாதிரி பிரின்சிபல் பெரியாள்னு சொல்லி அந்த பீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண, அந்த பீஸ் என்ன தெரியுமா பண்ணுச்சு, வாங்க ஒவ்வொருத்தர கியூல வந்து நின்னு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சாதாரணமா லைட்டா தான் வீங்கிச்சு மண்டையில. திமிரு படத்துல நம்ம வடிவேலோட தலையில மொட்டு மொட்டுன்னு மொட்டி உடச்சிட்டு நிக்கும் தெரியுமா மண்டை, அந்த மாதிரி வீங்குற அளவுக்கு ஒவ்வொரு பீஸியா கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றோன்ற பேர்ல போட்டு இந்த பீஸ அடி அடின்னு அடிக்க நம்ம அம்மா ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவு மதிச்சு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேளுங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பேச வச்சு என் மானத்தையே வாங்கி விட்டா இருந்தாலும் அப்படின்னு இன்னும் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணும் கிடையாது, வெரி சிம்பிள். இப்போ தர்மலிங்க சாரோட சேர்த்து வசந்தி அம்மாவை எழுதி வச்சிருக்கீங்க, வெல் அண்ட் குட். அப்படியே ரிவர்ஸ்ல கனியம்மாவும் பெர்னாண்டஸும் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கிறார்கள், இதை பார்ப்பதற்கு சற்று ஆக்வர்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை கடிதாசி எழுதிட்டு, நான் கேரக்டர் தான் சொன்னேன், நான் என்ன கனியும் FJன்னுமா சொன்னேன் அப்படின்னு கேட்டா, FJ அண்ட் கனிக்கு காண்டா இருக்குமா இருக்காதா? இல்ல நீங்க சொல்லுங்க, ஆயிருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் தானே. அததான் நம்ம FJ கேக்குறாரு, நான் என்ன பாரு அண்ட் அமித்தியா சொன்னேன், அந்த கேரக்டர்ல இருக்கிறதுனால அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. இந்த பீஸுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? இப்ப நம்ம விக்ரம் இருக்காரு, எனக்கு ஒரு பயங்கரமான பாயிண்ட் இருக்கு இத பத்தி பேசுறதுக்கு, வாங்க வாங்க நான் சொல்றேன் எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கரமா சொல்ல போறாருன்னு பாத்துட்டு இருந்தா, காமெடி அப்படின்றது நீங்களா ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது, அதை கேட்டு நீங்க சிரிச்சிட்டீங்க அப்படின்னாவே அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கு வேணும்ன்றப்ப சிரிப்பீங்க, இல்லனா முறைப்பீங்க, என்ன இதெல்லாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு என்ன தெரியுமா கேட்க தோணுச்சு, அதெல்லாம் சரி ராஜா, ஏதோ முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறேன்னு சொன்னியே, அதை சொல்லு முதல்ல. இன்னொன்னு இது. ஓ அதுதான் இதுவா? இத சொல்றதுக்கு ரூம் போட்டு யோசிச்சிருப்பீங்க போல இருக்கே. பட் இதெல்லாம் விடுங்க, இப்ப பாக்குற உங்களுக்கு என்ன இவன் பாருக்கு சப்போர்ட் பண்றானோ அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கும். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த பாரு பண்றதெல்லாம் இத்தனை நாள் பாக்குறப்போ கடுப்பு தான் ஆச்சு. இருந்தாலும் ஒருத்தர் அடிச்சு பெரிய ஆளாகலான்னு ஒரு சிலர் யோசிக்கிறதும், ஒருத்தர் கிட்ட மட்டுமே பிராங்க் பண்றதும், ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்றதும் பாக்குறப்போ பாரு ஒருவேளை வீட்டுல இல்லைன்னா இவனுங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியும் வருது. அங்க எல்லாருமே இது எப்ப தோணுச்சு அப்படின்னா, பாரு ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிட்டே ஒப்பாரி வச்சுட்டு படுத்துருந்துச்சு தெரியுமா, அப்போ இதெல்லாம் பாக்குறப்ப நான் பேசாம போயிடலாமா இந்த வாரத்தோட தோணுச்சு அப்படின்னு சொல்லிச்சா. அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை இந்த அம்மா இல்லைன்னா இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேங்கு ஃபுல்லா சமைக்க, ஒரு கேங்கு குண்டால போட்டு சோத்தை உருட்டி கொடுக்க, மொத்த கேங்கு வெளியே வந்து உட்காந்துக்கிட்டே நிலா சோறு துண்டு உட்காந்துட்டு இருக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதுதான் நடந்திருக்கும்.
ஒரு உருண்டை கொடுமா அண்ணனுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு காட்டுறேன். இதுல டெமோ வேறயாடா? பட் இதுல பரிதாபம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தர்மலிங்கம் என்கின்ற அமித் தான். ஏமா அந்த மேட்டர் ஏமா அழுத்தி அழுத்தி சொல்ற? இத சுத்தி இருக்கிறவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐ எம் a gentleman அப்படின்னு கதறிட்டு இருக்காரு. அவரை பாக்குறப்பதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல இத சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா அவ்வளவு வருத்தப்படுற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது ஐயா. ஏன் இன்னும் பச்சை புள்ளையா இருக்கீங்களே அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. பச்சை புள்ளையா? இப்ப இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததுனால சமைக்கிறதையே மறந்துட்டாங்க. சரி வாங்க சமைக்க போலாம் தர்மலிங்கம் சார் அப்படின்னு பாரு கூப்பிட, ஐயோ நான் வரமாட்டேன், உன் கூட நான் வந்து சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு. ஆனா கிச்சன் பக்கம் போய் பார்த்தா ஏகப்பட்ட பாத்திரம் கழுவாம கிடக்கு. சமைக்கணும், சர்வும் பண்ணணும். இத பண்ண வேண்டியது ரெண்டே பேர் தான், ஒன்னு எஃப்ஜே, இன்னொன்னு பாரு. ஆனா பாருக்கு சமைக்க தெரியாது. சோ கைட் பண்றதுக்கு யாரா வாங்க அப்படின்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம அமித் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் சாண்ட்ரா நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா சீச்சி நானும் போக மாட்டேன் அப்படின்னு அவங்களும் ஒதுங்கிட்டாங்க. மத்த பீசுங்க யார கேட்டாலும் நோ 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 அப்படின்னு கோரஸ் பாடுதுங்க. போங்கடா போங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு யாரும் இல்லையா? எனக்கு நான் இருக்கேன்டா. ஆனா திங்கிறதுக்கு, குறை சொல்றதுக்கு, பிராங்க் பண்றதுக்கு குரூப்பா வாயை தூக்கிட்டு வந்துருங்க எல்லாம். இப்ப யாருமே பாருவோட சேர்ந்து சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல கைட் பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒதுக்கி விட்டாங்க. சோ யாராவது ஒருத்தரை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்ட்ட போய் கேட்டா எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் பிரின்சிபல் மட்டும் தான், நீங்க தானே இன்சார்ஜ், நீங்க முடிவு பண்ணீங்க அப்படிங்கிறாரு. யோ பிரின்சிபல்ன்றது யாரு? கரஸ்பாண்டன்ட்க்கு அடுத்தபடியா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு அவருக்கு அடுத்தபடியா எடுக்கிற ஒரு பேர் தான் பிரின்சிபல். சாரி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் ஸ்கூலுக்கு மட்டும் தான் பிரின்சிபல், இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னு இந்த பீஸ் ஒதுங்கிடுச்சே. ஒட்டு மொத்தத்துல இந்த வாரத்துல இந்த பீஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா பட்டைய போட்டு லிவிங் ஏரியா டு கிச்சன், கிச்சன் டு பாத்ரூம், பாத்ரூம் டு பெட்ரூம், பெட்ரூம் டு கார்டன் ஏரியா, கார்டன் ஏரியா டு ஆக்டிவிட்டி ஏரியா, ஆக்டிவிட்டி ஏரியா டு லிவிங் ஏரியா. முடியல தலைவரே, முடியல தலைவரே. இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு தவிர்த்து எந்த ஒரு பெரிய விஷயத்திலையும் ஒரு டெசிஷனும் எடுக்கல. ஆனா பாருங்களேன், வர்ஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி பிரஜனையோ சாண்ட்ராவையோ சொல்ல மாட்டாங்க, பாரு அண்ட் வியானா அப்படின்னு குத்தி முடிச்சு விட்டுருவாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. பட் வர்ஸ்ட் பிளேயர்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்றத காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. இந்த வாரம் முழுவதும் எந்த ஒரு டாஸ்கிலும் பெரிதும் பங்கெடுத்துக் கொள்ளாத 2 நபர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை விட்டுட்டு வர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண 2 பேருன்னு சொல்லி தனக்கு பிடிக்காத 2 பேர் சொல்லி விட்டுருங்க இந்த பீஸுங்க. அதனாலேயே இந்த சீசன் இன்னமும் முக்கிட்டு இருக்கு. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. இப்ப நம்ம பாரு போய் பிரின்சிபல்ட்ட கேள்வி கேட்க, என்கிட்ட நீ கேட்கவே கூடாது அப்படின்னு அவர் சொல்ல, உங்கள்ட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு இந்த பீஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச, என்ன கத்தி பேசுற, என்ன கத்தி பேசுற, என்கிட்டலாம் பேசவே கூடாது, யார் இன்சார்ஜ் யார் இன்சார்ஜ் அப்படின்னு கண்ணை உருட்டி வார்த்தையால மிரட்டி கத்தோ கத்துன்னு கத்த, ரைட்ரா ஒத்துக்கிறேன், இதை விட இது பெருசுதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு வாய்ஸை கம்மி பண்ணிட்டு, இப்போ நம்ம அமித் சார் சொன்னாரு தெரியுமா, பசங்க எல்லாம் சேர்ந்து சமைக்கட்டும், நான் பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்லி, அதை வேணா செய்யறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே எல்லாத்தையும் இழுத்து போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சு பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தான் கழுவிட்டு இருந்தாங்க. ஆனா பொசுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் ஓன்னு அழுதுகிட்டே அந்த எஃப் வார்த்தையை மறுபடியும் சொல்லி ஒரு 10 தடவை பீப் போட வச்சு ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். வெளியே போய் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒண்ணு போதுமே நம்ம ஃபயர் சேதுபதிக்கு வீக்கெண்ட்ல கண்டென்ட் பண்றதுக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, எத்தனை தடவை பீப் போடுறது அப்படின்னு பாருவோட காதுக்குள்ளேயே கட்ட கம்பியை விட்டு நோண்டி ரத்த காவு பார்க்காம விட மாட்டாரு நம்பால். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்படியே கோவமா போன பாரு ரிட்டர்ன் வினோத்தோட வந்து, அண்ணே நீ எனக்கு சொல்லு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ஒன்னு சமைச்சு எல்லாருக்கும் போட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க நைட். இதெல்லாம் ஒன்னார் ஷோல வந்திருக்காது, நேத்து நன்றி வணக்கம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சு. டியர் மக்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தங்கள போட்டு எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த ஒருத்தரால எவ்வளவுதான் டிஃபெண்ட் பண்ண முடியும்? ஒரு பக்கம் இந்த பீஸ் ஒண்ணும் இல்லாத மேட்டர் பெருசாக்கி ஆவுன்னா ஒப்பாரி விக்குதுன்றது ஒரு பக்கம். ஆனா பிராங்க் பண்ணுமா பாரு, பிரச்சனை பண்ணுமா பாரு, மொட்டை கடிதாசி எழுதி போடணுமா அதுவும் பாரு, கிச்சன்ல வேலை வாங்கணுமா அதுவும் பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆளை போட்டு அடிக்கிறப்போ எதுக்கு இந்த பீஸுங்களை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். மேபி உங்களுக்கு ஒரு தலைபட்சமா நான் பேசின மாதிரி தோணி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. நம்ம யாருக்கும் பிஆரும் கிடையாது, யாரோட ஹேட்டரும் கிடையாது. அப்படி ஒருத்தருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு வீடியோ பண்ணோம்னா இத்தனை நாள் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரன்னும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இதே பருவதான் நேத்து வரைக்கும் போட்டு அடி அடின்னு அடிச்சோம். ஆனா அது 1-on-1 ஃபைட்டா இருந்துச்சு. ஆனா நேத்து எபிசோட்லாம் பாக்குறப்போ ஒட்டுமொத்த வீடும் சேர்ந்து ஒரே ஒரு ஆளை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுங்க. அது தப்பு தானே? சரிதான் தலைவா. ஓகே தலைவா வரேன். சரி இது என்னுடைய கருத்து. நாளைக்கு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி விமர்சனங்கள் மாறலாம், அதாவது நம்ம சைட்ல இருந்து. சோ அன்னைக்கு எபிசோடு தான் நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. அதன்படி பார்த்தா நேத்து கொஞ்சம் அநியாயம் பண்ண மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் எண்டிங்ல சீரியஸா போயிடுச்சோ தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து கண்டென்ட் அந்த மாதிரி, என்ன பண்றது, நாளைக்கு கரெக்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.